போன அரசு மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுல முதன்மையானது என்னன்னா வெற்று விளம்பர மாடல் அப்படிங்கிறது தான். இந்த அரசு அதோட மோசமா இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். பல விஷயங்கள். சுகாதாரத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? 8000 தனியார் மருத்துவமனைகளுக்கு நாங்க ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணியிருக்கிறோம். டெம்பரரி அனுமதி கொடுத்துருக்குறோம். அதில் இருக்கிற கோளாறுகள் என்னென்ன அவருக்கு தெரியாம இருக்காதுங்க. ஏன்னா அவரும் அரசு டாக்டரா பணிபுரிந்தவர் தான். சோசியல் மீடியா வச்சு மட்டும் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா, அதே சோசியல் மீடியா வச்சு ஜனங்க உங்களை ஆட்சியிலேருந்து எடுத்துருவாங்கல்ல. அந்த ஆபத்தை உணர்ந்த மாதிரி தெரியல. சரி, மின்சாரம் தட்டுப்பாடுங்க. சென்னையில் ஏகப்பட்ட இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைங்க. ஊர்களையும் இருக்குன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அப்போ அமைச்சர் என்ன சொல்றாரு? இது சரியா செய்யலைங்க, போன ஆட்சியிலே இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, நாங்கள் இப்போ தான் திருத்துறோம் அப்படின்னு. நிஜ ப்ராப்ளம் என்ன? என்னைய கேட்டால் இந்த அரசு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 மாதத்துக்கு யாருமே ப்ரெஸ் மீட் நடத்தாமல் இருக்கிறதாங்க பெட்ரு. ஆட்சிக்கு வந்த மறுநாள்லேருந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறதுல அர்த்தம் இல்லைங்க. ஏன்னா நீங்கள் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நீங்கள் கிளிப்புள்ள மாதிரி திருப்பி திருப்பி சொல்லுவீங்க. அதில் 1000 தவறு இருக்கும். ஏற்கனவே இந்த ஹைகோர்ட் மேட்டர்லேயே அவன் என்னன்னா, சட்ட ரீதியாக நீ நடவடிக்கை எடு, லைசன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணு, இல்லை கேன்சல் பண்ணு, ஃபைன் பெனால்ட்டி போடு, எம்பேனல்மெண்ட்டே கேன்சல் பண்ணு. அதாவது சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீமு, பிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீமு எல்லாத்துல இருந்தும் எம்பேனல்மெண்ட்டை கேன்சல் பண்ணு, எஃப்ஐஆர் கிரிமினல் ப்ராசிக்யூஷன் பண்ணு, மெடிக்கல் கவுன்சில், நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆஃப் டிசிப்ளினரி ஆக்ஷனுக்கு அரசு போகணுங்கிறாங்க. தமிழ் நியூஸ் நேரல் கண்வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் சார். சார் வணக்கம். வணக்கம் ஹக்கீம் சார். புதிதாக அமைந்திருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுடைய இந்த அரசு, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவரால் அரௌண்ட் 2 வீக்ஸ் கிட்டத்தட்ட ஆகுது. எப்படி நீங்க இந்த 2 வீக்ஸினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பாக்குறீங்க? 2 வீக்ஸ்ங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் அளவிடுவதற்கு போதுமான காலம் இல்லை. ஆனால் எதை நோக்கி போகிறது அப்படின்னு கொஞ்சம் யூகிக்க முடிகிறது. போன அரசு மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுல முதன்மையானது என்னன்னா வெற்று விளம்பர மாடல் அப்படிங்கிறது தான். இந்த அரசு அதோட மோசமா இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். பல விஷயங்கள். இப்போ உதாரணமாக சுகாதாரத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? 8000 தனியார் மருத்துவமனைகளுக்கு நாங்க ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணியிருக்கிறோம், டெம்பரரி அனுமதி கொடுத்துருக்குறோம். அதனால 8000 தனியார் மருத்துவமனைகள் விரைவில் இயங்கும். அதுக்கு தலைப்பு செய்தி என்னன்னா 8000 மருத்துவமனைகளுக்கு அனுமதிங்கிறது செய்தி. 8000 தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுமதிங்கிறது செய்தி. அதில் இருக்கிற கோளாறுகள் என்னென்ன அவருக்கு தெரியாம இருக்காதுங்க. ஏன்னா அவரும் அரசு டாக்டரா பணிபுரிந்தவர் தான். இந்த ஃபாஸ்ட் ட்ராக்கிங் உண்மையிலே சட்டப்படியானதாங்கிறது ரொம்ப கேள்விக்குரிய விஷயம். அதாவது இந்தியாவில் மத்திய சட்டம் ஒன்று இருக்கு. அது மத்திய சட்டத்துக்கு பேர் என்னன்னா கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 2010. 2010ல் அந்த ஆக்ட் வருது. இதுபடி தனியார் மருத்துவமனைகள், கிளினிக்குகள், நர்சிங் ஹோமு எல்லாமே கண்டிப்பாக பதிவு பெற்றிருக்கணும். பதிவுக்கான அப்ளிகேஷன் நம்ம சப்மிட் பண்ண உடனே ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் சரியான ஆய்வு செய்து அப்புறம் பதிவு கொடுக்கும். இந்த ஆய்வில் டிலே இருக்கு, அதனால ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த சட்டத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு, தற்காலிக அனுமதி. இப்போ இவர் அதைத்தான் சொல்றாரு. ஆனால் மாநில சட்டம் அதுக்கு முந்தியது. நம்ம மாநில சட்டம் அதுவே 1997ங்க. இதே மாதிரி ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு. அந்தந்த மாநிலத்துக்குள்ள தனியார் மருத்துவமனைகளை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு அமைப்பு, அதாவது பதிவு மட்டும். நம்ம சட்டப்படி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டுக்கான வழியே கிடையாதுங்க. தமிழ்நாடு சட்டம் உயர்ந்ததா, மத்திய சட்டம் உயர்ந்ததா அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் வரும்போது தமிழ்நாடு சட்டம் உயர்ந்தது. ஏன்னா நம்ம தற்காலிக அனுமதி கொடுக்க மாட்டோம். என்ன காரணம் அப்படின்னா, தனியார் மருத்துவமனைகள் மேல நிறைய குறைபாடுகள் இருக்கு. இப்ப இன்சூரன்ஸ் கிளைம், அரசு காப்பீடு அரசு தான் பணம் செலவு பண்ணுது. அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்கு கீழே வாழ்றவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் கொடுக்குது. எத்தனையோ இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்கு. மத்திய அரசாங்கம் ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் வச்சிருக்கு. தனியார் மருத்துவமனைகள் ஓவர் பில்லிங் மூலமாக, ராங்
தவறான சிகிச்சை அளிப்பதன் மூலமாக வந்து அரசு இன்சூரன்ஸ் பணத்தை ஏமாத்துதுங்கிறதான் குற்றச்சாட்டே. அப்ப தனியார் மருத்துவமனைகளுக்கு நீங்க ஃபாஸ்ட் ட்ராக்கிங் பண்ணி அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த குற்றச்சாட்டு ரொம்ப பெருகும். ஓவர் பில்லிங் ரொம்ப கூடும். ஒரு அரசு மருத்துவமனைகள்ல தரமான சிகிச்சை அளிப்பதற்கு நாங்க தரத்தை மேம்படுத்த போறோம். இத்தனை 100 அரசு மருத்துவமனைகளை இந்த மாதிரி புதிய வார்டுகள் திறக்க போறோம் அப்படித்தானே சொல்லணும். அதானே சரியா இருக்க முடியும். ஆமா, கண்டிப்பா. எல்லா ஊர்கள்லயும் அரசு மருத்துவமனைகள் இருக்குங்க. தர குறைபாடு இருக்கும், ஏற்கனவே தரம் உள்ளது இருக்கும். அப்ப அதைத்தான் நம்ம மேம்படுத்தணுமே தவிர தனியார் மருத்துவமனையை வந்து அதுக்கு வந்து அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு அரசு கிளைம் பண்றதே அது வந்து விளம்பரமான அரசா மாறிடும், வெற்றி விளம்பரமா மாறிடும். அது நல்லதான்னு பாத்தீங்கன்னா நல்லதும் இல்லை. காரணம் என்னன்னா தனியார் மருத்துவமனை மேல இருக்க குற்றச்சாட்டு தான். இப்ப மദ്രാஸ் ஹைகோர்ட்ல ஒரு எஸ்ஐடி இயங்குது. அதெல்லாம் சுகாதார அமைச்சருக்கு தெரியுமானே எனக்கு சந்தேகமா இருக்கு. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கரூர் சம்பவத்துக்கு போட்ட மாதிரி ஒரு எஸ்ஐடி போட்டு ரொம்ப காலம் ஆச்சு. எஸ்ஐடியில் வந்து 100 எஃப்ஐஆர் மேல பதிவு பண்ணியிருக்காங்க. எதுக்காக பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா தனியார் மருத்துவமனைகள் பேர்ல இருக்கிற குற்றச்சாட்டை வச்சுதான். அதாவது போலி இன்சூரன்ஸ் கிளைமு, தேங்கி இருந்த அவங்க சரியான ரெக்கார்ட்ஸை வந்து கொடுக்காத தன்மை, இதுல வந்து அதாவது அரசு காப்பீட்டு மோசடி, தேவையற்ற சிகிச்சை, அதிக கட்டணம், போலி ஆவணம், உறுப்பு மாற்று மோசடி. இதுல வந்து நடவடிக்கை எஸ்ஐடி இருக்கு. எஸ்ஐடி இன்னும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னே தெரியல. அதுக்குள்ள மேற்கொண்டு 8000 தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுமதி ஃபாஸ்ட் ட்ராக் பண்றோம், அவங்க இயங்கட்டும், அதுக்கு பிறகு நாங்க வந்து அதுக்கான முறையான அனுமதியை வழங்குவோம். இது சரியா? இது தவறு. அப்போ எதை நோக்கி இந்த அரசாங்கம் போகுது? தனியார் மருத்துவமனைகளை ஊக்குவிக்கிறது நோக்கியா? இதுல இன்னொரு பின்னணின்னு ஒண்ணு பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இப்ப 8000 பல்கா ஒரு ஹியூஜ் அமௌண்ட். இந்த இதுக்கு வந்து ஒரு டெம்பரரியா நாங்க கொடுக்குறோம், பிறகு ஒரு பர்மனன்ட் சர்டிபிகேட்டுக்கு நாங்க பிறகு மறுஆய்வுக்கு உட்படுத்துவோம். அப்ப அதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்துல என்னென்ன முறைகேடு நடக்குது, அப்ப அதுக்கெல்லாம் என்ன பரிகாரம், இப்ப அதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. அப்ப என்ன நோக்கத்துக்காக இவ்வளவு இது வழங்கப்படுது? அப்போ மறைமுகமா இருக்கக்கூடிய ஏதேனும் தனியார் நிறுவனத்திற்கும் அரசுக்கும் ஏதேனும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா, இல்ல எப்படி இது இவ்வளவு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஒரு கவர்மெண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து இவங்க அங்கீகாரம் கொடுக்குறாங்க? அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு நமக்கு தெரியாதுங்க. ஆனா இவங்க வந்து அதை சொல்ற தொனியில என்ன சொல்றாங்கன்னா 8000 பேருக்கு சர்டிபிகேட் கொடுக்காம போன கவர்மெண்ட் இழுத்தரிச்சிட்டு இருந்தது பல காரணங்களுக்காக, இப்ப நாங்க வந்து உடனே கொடுத்துட்டோம். அதாவது ஏதோ ஒரு வகையில ஒரு ஊழல் நடந்துகிட்டு இருந்தது, அது இல்லாம செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. அதான அர்த்தம். சரி, அமைச்சகம் வந்து இப்ப வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து சார்ஜ் எடுத்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள அந்த 8000ங்கிற நம்பர்லாம் வரப்போறது இல்லை. அப்ப எதை வச்சு அவர் பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறாருன்னா அதிகாரிகள் எழுதி கொடுக்கறத வச்சுதான். அப்போ அதிகாரிகள்ல பல பிரிவுகள் இருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு பிரிவு வந்து போன அரசுக்கு ஆதரவா இருக்கும், ஒரு பிரிவு வந்து போன அரசுக்கு எதிர்ப்பா இருக்கும். அப்போ அமைச்சர் என்பவர் வந்து எல்லாத்தையும் உணர்ந்து செயல்பட வேண்டியவர் அல்லது அவசரப்படாம செயல்பட வேண்டியவர். இந்த இப்படியான ஒரு ஊடக அறிவிப்பு அவசரமாக செய்யப்பட வேண்டிய ஒன்றா, அல்லது அதிகாரிகள் சொன்னாலும் அமைச்சர் வந்து அதை உள்வாங்கி மீண்டும் வந்து அவரது நுண்மான் நுழைவுலத்தை போட்டு அப்புறம் வந்து அது செய்ய வேண்டிய விஷயமா? இதான் என்னோட கேள்விங்க. தீர ஆய்வுக்கு உட்படுத்தி அங்கீகரிக்கிறது தான் சரியான முறையா இருக்கும். அப்புறம் மேட்டர் பெண்டிங் பிஃபோர் ஹைகோர்ட். அப்ப இது ஏற்கனவே வந்துங்க இந்த ஹைகோர்ட் மேட்டர்லயே அவன் என்னன்னா சட்ட ரீதியா நீ நடவடிக்கை எடு, லைசன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணு, இல்ல கேன்சல் பண்ணு, ஃபைன் பெனால்டி போடு, எம்பேனல்மெண்ட்டே கேன்சல் பண்ணு. அதாவது சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீமு, பிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீமு எல்லாத்துல இருந்தும் எம்பேனல்மெண்ட்டை கேன்சல் பண்ணு, எஃப்ஐஆர் கிரிமினல் ப்ராசிக்யூஷன் பண்ணு, மெடிக்கல் கவுன்சில், நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆஃப் டிசிப்ளினரி ஆக்ஷனுக்கு அரசு போகணுங்கிறாங்க. அப்புறம் இன்கம் டாக்ஸ், இடி, விஜிலன்ஸ் எல்லாம் நீங்க வந்து புகார் கொடுங்க. இது வந்து கோர்ட் வந்து ஓபன் டிஸ்கஷன்ல சொன்ன விஷயங்கள். எல்லாமே தெரியுங்க, இதெல்லாம் வந்த விஷயமும் கூட. அப்போ ஆய்வு அதிகாரிகள் குறைவு, கார்பரேட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, நோயாளிகளுக்கு நம்ம மருத்துவமனை மேல குறை சொன்னா நம்மளை எதுவும் பெட்ல போட்டு தள்ளிடுவாங்களோங்கிற ஒரு பயம் இருக்கும், ஃபியர் ஆஃப் பேஷண்ட். அப்புறம் இன்சூரன்ஸும் ஹாஸ்பிட்டலும் ஒரு நெக்ஸஸ் வச்சுக்கிட்டு செயல்படுறது,
ஒரு வழக்குன்னு போட்டா அது ரொம்ப காலம் இழுக்கிறது, கோர்ட் டிலே. இதுதான் வந்து புகார்கள் வராம இருப்பதற்கான காரணம். அதாவது சட்டம் இருக்குங்க. ஏற்கனவே கையில நான் சொன்ன 2010 சட்டம் இருக்கு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சட்டம் இருக்கு. சட்ட அமலாக்கம் கடுமையாக நடைபெறவில்லைங்கிறதா இதோட குற்றச்சாட்டே. அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல 8000 அரசு மருத்துவமனைகளோட மன்னிக்கணும் 8000 தனியார் மருத்துவமனைகளோட அப்ளிகேஷன் பெண்டிங்ல இருக்கு. நாங்க வந்து அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டோம். அப்புறமா நாங்க ஆய்வு நடத்தி நிரந்தரமான சர்டிபிகேட் தருவோம். நீங்க வெறுமனே அப்லோட் பண்ணா போதும். ஜஸ்ட் நீங்க வந்து உங்க டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணா போதும். பெர்மிஷன் வந்து கிராண்டட்ன்றாங்க. அது வந்து கோர்ட்டுக்கு போகும் மேட்டர். கோர்ட்டுக்கு போகும்போது திருப்பி நான் ஆரம்பத்தில் சொன்ன சென்ட்ரல் ஆக்ட், அப்புறம் இப்போ இருக்கிற ஸ்டேட் ஆக்ட் ரெண்டுமே டிஸ்கஸ் ஆகும். அதாவது கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் டிஸ்கஸ் ஆகும். அப்புறம் இந்த ஆன்லைன்ல விண்ணப்பிச்சு எப்படி நீங்க வந்து டெம்பரரி பெர்மிஷன், ஏன்னா மருத்துவமனைங்க ஒரு சாதாரண ஒரு பெர்த் சர்டிஃபிகேட் இல்ல வந்து ஒரு டெத் சர்டிஃபிகேட் அதை ஆன்லைன்ல விண்ணப்பிச்சு உடனே கிடைக்கும் போது அது பொதுமக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய தனியார் மருத்துவமனை ஆன்லைன்ல விண்ணப்பிச்சு பெர்மிஷன் வாங்கி நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சா நீ எப்படி நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்? இல்ல இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, டிவிக்கு அரசுல லோக்கலா வந்து நிறைய குரூப்ஸுங்க பொலிட்டிக்கலா வந்து அவங்க வந்து ஆக்டிவா இருக்காங்க. ஓவர் ரீச் இருக்கு. அவன் நேரம் வந்து ஒரு டாஸ்மாக் ஷாப் போவான். என்னப்பா பாட்டிலுக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்காமல உன் கணக்கெல்லாம் காட்டுமா. சரி, இங்க நடந்தது 3 நாளா 4 நாளா அதாங்க நடந்தது. அப்போ அந்த டாஸ்மாக்ல இருக்கும் 20 ரூபா கூட வச்சு வைக்கிறானோ 10 ரூபா கூட வச்சு வைக்கிறானோ அதை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு? பொலிட்டிக்கலா ஓவர் ரீச் பண்ணக்கூடிய கட்சிக்காரங்களா இல்ல வந்து அதிகாரிகளா? அதிகாரிகள் தான். இதான கேள்வி. அப்போ அவன் என்ன ஆவான், அந்த அதுல வேலை பார்க்கறவன் என்ன ஆவான், பப்ளிக்கா ஷேம் ஆயிடுவான். திடீர்னு ஒரு 5 பேர் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா கூட வச்சு வைக்கிற எங்க தலைவர் சொல்லிட்டாரு, உன் கணக்கெல்லாம் காட்டு அப்படின்னா அந்த அங்க இருக்கிற ஒரு 10 கஸ்டமர் மத்தியில அவன் அவமானப்படுவான். ஆமா ஆமா இவங்க எப்பவுமே பாட்டிலுக்கு 10 ரூபா கூட தாங்க வச்சு வைக்கிறாங்கன்னா அவன் சொல்லுவான். அப்போ ஜனநாயகத்துல வந்து இயல்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு, நடவடிக்கையை தொடர்வதற்குன்னு வழிமுறைகள் இருக்கு. அது எல்லாமே நாளைக்கு தனியார் ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க வந்து சரியான முறையில நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, இன்சூரன்ஸ்ல ஏமாத்துறீங்க அப்படின்னு உயர் அதிகாரிகள் கேட்கறதுக்கும் கீழே இருக்கிற கட்சிக்காரங்க கேட்கறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? இப்ப எதை என்கரேஜ் பண்றாங்க இவங்க? புசி ஆனந்த் அவர்கள் நேற்று தினம் அறிக்கை விட்டிருந்தாரு மாண்புமிகு அமைச்சர். இந்த மாதிரி அமைச்சர் அறிக்கை விடுறதாங்க. யாரு அங்க கடைபிடிக்கிறா? யாரு கடைபிடிக்கிற சொல்லுங்க. அதாவது அப்படியான ஒரு ஸ்டைலை என்கரேஜ் பண்றது ரொம்ப பெரிய தவறு. பெரிய பெரிய சிக்கல்களை நோக்கி போகும். அப்புறம் நீங்க எப்படி சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கீங்களோ அப்படித்தான் அவங்களும் இருக்காங்க. இண்டிவிஜுவலா நான் சொல்றேங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் கையில வந்து அவங்க இன்ஸ்டாகிராமோ ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்க. அவங்களும் உடனுக்குடன் படம் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்துக்கு இடையிலேயே இது இடைவெளி விழுந்துரும். சோசியல் மீடியா வச்சு மட்டும் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அதே சோசியல் மீடியா வச்சு ஜனங்க உங்களை ஆட்சியில இருந்து எடுத்துருவாங்கல்ல. அந்த ஆபத்தை உணர்ந்த மாதிரி தெரியல. சரி, மின்சாரம் தட்டுப்பாடுங்க. சென்னையில ஏகப்பட்ட இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைங்க. ஊர்களையும் இருக்குன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அப்போ அமைச்சர் என்ன சொல்றாரு, இது சரியா செய்யலைங்க, போன ஆட்சியிலே இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, நாங்கள் இப்போதான் திருத்துறோம் அப்படின்னு. நிஜ ப்ராப்ளம் என்ன? உத்தரப்பிரதேச மாடல் என்ன ஆச்சுன்னா 2017 இங்கே எலெக்ஷனுங்க. மத்திய அரசாங்கத்தோட உடனடியான அவசரமான ஒரு ஏற்பாட்டை உத்தரப்பிரதேச அரசாங்கம் ஃபாலோ பண்ணுச்சு. அதாவது ஸ்மார்ட் மீட்டர் ஸ்கீம் நம்மளும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸ்மார்ட் மீட்டரை வந்து நம்ம எல்லா இடங்களையும் பொருத்திட்டு இருக்கோம். அதாவது மின் இழப்பை வந்து தடுக்கிறதுக்கு. அது உண்மையாவே ஒருத்தர் மின்சாரம் கன்சியூம் பண்ணியிருப்பான், ஆனா அதுக்கேற்ற கட்டணம் செலுத்தாம இருப்பான். ஸோ ஸ்மார்ட் மீட்டர் வைக்கிறோம். ஒரு காலத்துல ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீடுகள்ல, பழைய காலத்து வீடுகள்ல இருந்த மின்சார மீட்டர்லாம் தட்டி விட்டாதாங்க ஓடும், அப்புறம் போயிடும், அப்புறம் ஓடாது. அந்த சக்கரை மாதிரி ஒன்று இருக்கும், சுத்தாது. அதெல்லாம் மாத்தி கீத்தி கொண்டு வந்துட்டோம். ஸ்மார்ட் மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணும்போது உத்தரப்பிரதேச அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா ப்ரீபெய்டு ஸ்மார்ட் மீட்டர்னு சொன்னா. ஸ்மார்ட் மீட்டர்ல என்ன வேணாலும் நீங்க பண்ணலாங்க. இப்போ உங்க மொபைல் போன் இருக்கு, நீங்க முதலே காசு கட்டிடுறீங்க, ப்ரீபெய்டு. அதே மாதிரி கரண்ட்டுக்கு முதலே காசு கட்டி ப்ரீபெய்டுன்ட்டான்.
இதுல ப்ராப்ளம் என்னன்னா, போஸ்ட் பெய்ட்ல இருக்கிறோம் நம்ம. அதாவது நீ கரண்ட்ட கன்சியூம் பண்ணிட்டு தான் நீங்க பில்ல கட்டுறீங்க நீங்க. ஆமா. 2 மாசத்துக்கு ஒரு பில்லோ, 1 மாசத்துக்கு ஒரு பில்லோ நீங்க கட்டுறீங்க. ப்ரீபெய்டு ஸ்கீம் மாறுன உடனே, அதுக்கேற்ற மாரியான சர்வர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வேணும்ல. அது இல்லாமலே மாத்தியாச்சுங்க. ஒரு அமௌண்ட் நீங்க பணம் கட்டியிருக்கீங்க. அதுக்கு மேல நீங்க அதுவரைக்கும் முடிஞ்சு போச்சு. அடுத்த செகண்டே உங்களுக்கு ஃபோன் கட் ஆயிரும்ல. அதே மாரி கரண்ட் கட் ஆனா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ம். ஆயிடுச்சு. உத்தரப்பிரதேசத்துல குறைந்தபட்சம் சில லட்சங்கள் ஹவுஸ் ஹோல்டு இருட்டுக்குள்ள போயிருச்சு. அவன் அவசர அவசரமா பணம் கட்டுறான். பணம் கட்டணும்னு அப்டேட் ஆகி கரண்ட் வரணும்ல. வரல. 6 மாசமா பயங்கர பிரச்சனைங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை. அடுத்த வருஷம் அவங்களுக்கு தேர்தலு. ம். இப்போ தடாலடியா அடிச்சு யோகி ஆதித்யநாத் அங்க சிஎம். அவரும் இப்படித்தாங்க. அவரு தடாலடியா எல்லாம் அடிக்கிறது, கொல்றது எல்லாம். இப்ப நம்ம இங்க தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம். இப்போ இங்கேயும் அப்படிதான் இருக்கு. தடாலடி. தடாலடி தர்பார். தடாலடியா அடிச்சு ஸ்மார்ட் மீட்டர் இருக்கட்டும். போஸ்ட் பெய்ட் எல்லாம் வேண்டாம். அப்படின்னு டோட்டல் ஸ்கீமை காலி பண்ணிட்டாரு. ஆனா நான் போஸ்ட் பெய்ட்ல பணம் கட்டி வச்சிருக்கேன். அது ஒரு சில லட்சம் பேர் ஏற்கனவே பணம் கட்டியிருக்கான். அப்போ பணம் கட்டினவனுக்கு நீ என்ன பண்ணுவ? அந்த பில்லை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவ? இது அடுத்த கட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஆராயாம செய்யற விளைவுகள் ஆபத்தை உருவாக்கிடும். பெரிய நாடுங்க இது. இந்தியா பெரிய நாடு, தமிழ்நாடு பெரிய மாநிலம். இங்க ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருக்கு, ஆயிரக்கணக்கான வாழ்க்கை முறைகள் இருக்கு. இங்க எல்லாம் உடனே உட்கார்ந்துகிட்டு நீங்க புது கவர்மெண்ட் வந்திருக்கோம். பழைய கவர்மெண்ட்டை நம்ம குறை சொல்லணும், குற்றம் சொல்லணும். நமக்கு பெரிய அளவுக்கு விளம்பரம் கிடைக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தை விட இங்க மோசமா போயிடும். தமிழ்நாடு இருட்டுக்குள்ள போயிடும். அதே மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் என்ன குறிப்பிடுறாரு, எதை கேட்டாலுமே என்னங்க இந்த மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்களே, வாக்குறுதி கொடுத்திருந்தீங்களே, நடைமுறைப்படுத்தலையே அப்படின்ற மாதிரி ஏதேனும் ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணோம் அப்படின்னா, இல்ல கடன் சுமை அதிகமா இருக்கு. மின்துறையில 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ஒரு ஆன்சர் சொல்லி கடந்து போகக்கூடிய ஒரு சம்பவத்தையும் நம்ம பார்க்கிறோம் இந்த அரசுல. என்னைய கேட்டா இந்த அரசு குறைந்தபட்சம் ஒரு 3 மாசத்துக்கு யாருமே பிரஸ் மீட் நடத்தாம இருக்கிறதாங்க பெட்டர். என்ன காரணம்னா உண்மையிலேயே அவங்களுக்கு டைம் வேணும். ஆட்சிக்கு வந்த மறுநாள்ல இருந்து பிரஸ் மீட் கொடுக்கறதுல அர்த்தம் இல்லைங்க. ஏன்னா நீங்க அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நீங்க கிளிப்புள்ள மாதிரி திருப்பி திருப்பி சொல்லுவீங்க. அதுல 1000 தவறு இருக்கும். எதிர்கட்சிங்கிறது அதுக்காக அது சும்மா இருக்க முடியாது. அவங்களோட பணியை செஞ்சுதானே ஆகணும். அவங்க உங்களை குறை சொல்லுவாங்க, நீங்க அவங்கள குறை சொல்லுவீங்க. கஷ்டப்பட போறது ஜனங்க தான். முதலமைச்சர் விஜய் உண்மையிலேயே என்ன செய்யணும் நான் விரும்புறேன்னா, அவரு பிரஸ் மீட் பண்ணாம தானே இருக்காரு முதலமைச்சர். அப்புறம் எதுக்கு மத்த அமைச்சர்கள் பிரஸ் மீட் பண்ணிட்டுன்னு நான் கேட்கிறேன். விட்டுற வேண்டியதானே. 1 மாசம் டைம் எடுத்துக்கங்க, எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுங்க. சட்டமன்ற கூட்டத்தொடரில் தான் நீங்க வெள்ளை அறிக்கை கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்கீங்கல்ல, வெள்ளை அறிக்கையை கொடுங்க. மக்களுக்கு உண்மை நிலவரம் தெரியட்டும். சரி, கடன் வாங்கிட்டாங்கன்னு சொல்றதே தவறு. என்னன்னா நம்ம நம்மளோட ஒட்டுமொத்த வருமானத்துல என்ன சதவீதம் கடன் வாங்கணுமோ அந்த சதவீதம் தான் நம்ம கடன் வாங்குறோம். கடன் வாங்காம நிர்வாகமே பண்ண முடியாது. மத்திய அரசாங்கம் என்ன கடன்ல இருக்கு? யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் என்ன கடன்ல இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வேர்ல்ட்லயே அதுதான் நம்பர் 1. கடன் வாங்காம நீங்க கவர்னன்ஸ் பண்ண முடியாது. அதான் உலக நிலைமை. கடன் கட்டுக்குள்ள இருக்கா இல்லையாங்கிறதா கேள்வி. ஒரு நாளைக்கு எத்தனை கோடி ரூபா வட்டி போகுது அப்படின்னா அத்தனை கோடி ரூபா வட்டி போகத்தான் செய்யும். கடன் வாங்குற கடன்ல எவ்வளவு நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ண போறீங்க, எவ்வளவு மக்கள் நல ப்ரோக்ராம் செலவு பண்ண போறீங்க. அதுக்காக மக்கள் நல ப்ரோக்ராமே செலவு பண்ணாமலும் இந்தியாவில் கவர்னன்ஸ் பண்ண முடியாது. இதுதான் கணக்கே தவிர கடனில் தத்தளிக்கிறோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப பெரிய தவறு. இன்னும் சொல்ல போனா இந்த நாட்டில் வாழ்ற எல்லாருமே கடன்ல தான் இருக்காங்க. இஎம்ஐ நீங்க கட்டவே இல்லையா? அப்ப நீங்க சம்பாதிச்சு தானே 2 வீலர் வாங்கணும், 4 வீலர் வாங்கணும். எங்க காலத்துல நாங்க கடன்ல எதுவுமே வாங்க மாட்டோம். கடன் அட்டையே தெரியாது எங்களுக்கு. நான் இன்னை வரைக்கும் கிரெடிட் கார்டு வாங்கல. கிடையாது. டெபிட் கார்டு தான். அதாவது பேங்க்ல இருக்கிற பணத்துக்கு தான் நான் செலவு பண்ணுவேன். பேங்க்ல இல்லாத நாளைக்கு வரப்போற பணத்துக்கு நான் செலவு பண்ண மாட்டேன். எங்களுக்கு கற்பிக்கப்பட்ட பொருளாதாரம் அது. உங்களுக்கு கற்பிக்கப்படுற பொருளாதாரம் இல்ல, வரப்போற பணத்துக்கு நீங்க இன்னைக்கு செலவு பண்ணலாங்கிறது. என்னன்னா எக்கானமி அப்படிதான் வளர்க்க முடியும்ன்றாங்க. அது ஒரு தனி கான்செப்டுங்க.
அடுத்த மாசம் நீங்க வாங்க போற சம்பளத்துக்கு இந்த மாசம் நீங்க செலவு பண்ண போறீங்க. அதானே நடந்துட்டு இருக்கு இஎம்ஐல. ஸோ 2 வேற பொருளாதார சிந்தனை. அப்போ கடன் வாங்கி ரொம்ப கடன் சுமையை ஏத்திட்டீங்கங்கிற குற்றச்சாட்டை எந்த கவர்மெண்ட் பேர்ல வச்சாலும் அது பொதுமக்களுக்கும் பொருந்தும். ஏன்னா பொதுமக்களும் எல்லாருமே கடன் சுமையில் தான் இருப்பாங்க. கடன் வாங்கி கல்யாணங்க இங்க அதான் கான்செப்டா இருக்கு. என்ன பண்ண முடியும்? வருமானத்துக்குள்ள செலவு செஞ்சு சிக்கனமா இருந்து பணத்தை சேர்த்து வைக்கணுங்கிற ஓல்டு கான்செப்ட் போயிருச்சு. அப்போ அமைச்சர் அதை மட்டுமே சொல்றதுல அர்த்தம் இல்லை. சரி, அப்படியே கடன் சுமையில தெளிச்சாலும் அதுக்காக தானே உங்களை கொண்டு வந்திருக்காங்க ஜனங்க. அது எடுபடாது. அது அது இன்னமும் என்னைய கேட்டா உண்மையிலேங்க இப்ப உடனடியா பிரஸ் மீட் கொடுத்து ஒன்றும் ஆக போறதே இல்லைங்க. அதை ஒரு ஜுனம் அப்படிதான் இருக்காரு. தடாலடியா ஏதாவது சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். பதில் சொன்னாங்கன்னா அதை விட்டுட்டு வேற சப்ஜெக்ட் போயிடுறாங்க. உடனடியா எல்லா அமைச்சர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில வாய்ப்பூட்டு போடணுங்கிறதா என் கருத்து. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிக நன்றி.